Hello, ladies and gentlemen. In this video, we are discuss about gold, USD card, USD JPY, USD, then AUD, USD, Bitcoin இது எல்லாத்துலயுமே என்ட்ரி செட்டப்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குற டைம் வந்து ஐ திங்க் சண்டே 12:00 நீங்க பார்ப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அ ஈவினிங் வந்து நம்மளோட லைவ் செக்ஷன் இருக்கும். ஸோ ஈவினிங் எப்பயும் போல சண்டே நைட்டு 7 பிஎம் டூ 8 பிஎம் லைவ் செக்ஷன் இருக்கும். அங்க வந்து கேளுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? டவுட்ஸ் எதுனாலும் கேட்கலாம். தென் வந்து நீங்க சொல்ற ஸ்டாக்க அப்படியே லைவா அனலைஸ் பண்ணி பார்ப்போம். டெக்னிக்கலா ஸ்டாக் ஆர் கரன்சி எதுனாலும் ஓகே தான். ஓகேங்களா? அப்படியே அனலைஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஸோ எவ்ரி சண்டேஸ் நடக்க தான் செய்யும். இஃப் யூ வாண்ட்னா சொல்லுங்க. நம்ம கீழ வந்து டெலிகிராமோட லிங்க் இருக்கும். ஸோ டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் நீங்க பார்த்தீங்க அப்புட்ன்னா, அதில வந்து நீங்க லைக் ஃபாலோ பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் லிங்க் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வரும். இல்லன்னா வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். கோல்ட பொறுத்தளவு ஒரு 1, 2, 3, 4 ஓகேங்களா? ஸோ இந்த 4 டேஸாவே கன்சல்டேஷன் தான். இங்கேருந்து இவ்வளோ பெரிய ஃபாலைலயுமே நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து இந்த ஃபாலையுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா, இந்த ஆல் டைம் ஹை ஐ திங்க் எதுன்னு தெரியல சரியா. ஸோ இதான் நெனைக்கிறேன். இங்க ஒரு 4, 5 நாள் இருக்கும். 1, 2, 3, 4, 5 ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. திரும்ப மார்க்கெட் மேல தான் போச்சு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் படி அதோட கேரக்டரா நம்ம அத வந்து நம்ம லைக் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்புட்ன்னா, நான் 5வது நாள் ஃபாலோ ஆகும்ன்னு சொன்னேன். 1, 2, 3, 4, 5த் ஓகேங்களா? அதாவது 6வது நாள் கிட்டத்தட்ட 6வது நாள் ஃபாலோ ஆகும்ன்னு சொன்னேன். பட் 5வது நாள்லயே மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிடுச்சு. பட் ஃபால் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வச்சிருந்தோம். அது எப்ப ஃபால் ஆனாலும் நமக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதே மாரி ஃபால்ல ப்ராஃபிட். தென் இங்கேருந்து மார்க்கெட் ஒரு ஏறிச்சு. ஒரு ஷூட் அப் ஆச்சு. அரவுண்ட் 2 ஆர் 1% ஏறி இருக்கும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா இங்கேருந்து இவ்வளோ தூரம். ஒரு 2% மார்க்கெட் 2% ஏறுதுன்னா, நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். பைக்கும் செல்லுக்குமே நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். நம்மளோட என்ட்ரீஸஸ் எல்லாமே. ஓகேங்களா? பட் இப்ப என்ன நடக்குது அப்புட்ன்னா, மார்க்கெட் வந்து இட்ஸ் பிகம் எ வெரி, வெரி, வெரி கன்சாலிடேஷன் ஓகேங்களா? இங்க பாருங்க. இங்க இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் இது ஸ்வீப் பண்ணிட்டு மேல போகுது. இங்க இருக்க ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே இப்ப இது ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஒரு சைடு வேஸா தான் மார்க்கெட் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. பட் என்னைய பொறுத்தளவு கீழ வரும் அப்டின்றது தான் என்னோட பிரெடிக்ஷன் ஓகேங்களா? ஸோ ஃபிபொனாக்கி நம்ம அந்த ஹைலேருந்து ஓவராலா போட்டு பார்த்தாலுமே கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா இந்த 78லேருந்து 50 அந்த 2 ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் என்ன ஆகப்போகுதுன்னு. ஸோ இதுக்கு கீழ பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இந்த ரீட்ரேஸ்மென்ட்ல நம்ம செல் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அதோட கேரக்டர் வைஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கறதுல எப்படி ப்ரோ இருக்கு? இப்படின்னு நீங்க கேட்பீங்க நெறைய பேரு. ஓகேங்களா? ஸோ அதோட கேரக்டர் வச்சு நான் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு பை என்ட்ரி வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம். அது நம்ம டிபி வந்து ப்ரீவியஸ் வீக்கே வந்து அடிச்சிருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அங்கருந்து மார்க்கெட் வந்து வெரி, 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 வெரி கன்சாலிடேஷன் ஓகேங்களா? கரெக்ட்டா அந்த 400ல நம்ம டிபி வச்சிருந்தோம். கரெக்ட்டா பாருங்க மார்க்கெட் அந்த டிபி ஹிட் பண்ண உடனே ஆக்சுவலி இந்த இடத்துல என்ட்ரி ஆனோம். ஆமா இந்த இடத்துல எக்ஸிட் ஆனோம். சாரி இந்த இடத்துல எக்ஸிட் ஆனோம். ஏன்னா அங்க வரைக்கும் சம்டைம்ஸ் போகாது. ஒரு சில மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் நல்லா போகாதுன்னு விட்டுட்டேன். ஸோ இங்க எக்ஸிட் ஆயிட்டு தென் மார்க்கெட் கரெக்ட்டா 423ல தான் இப்போ வரைக்கும் பாருங்க. அந்த எக்ஸாக்ட் லெவல் அந்த 423%க்கு அங்கேயே தான் மார்க்கெட் வந்து ரொம்ப கஷ்டப்படுது மேல போறதுக்கு. பார்த்தீங்களா? ஸோ நம்ம கேரக்டர் வைஸ் பார்க்கத்துல, அங்க வந்து என்ட்ரி செட்டப் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தோம். தென் இப்ப அதோட கேரக்டர் எப்படி ப்ரோ இருக்கு அப்புட்ன்னா, இதுலருந்து அதோட கேரக்டர் தான் நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. பட் நான் ஒருக்கா அனலைஸ் பண்ணி ஒருக்கா என்ட்ரி எடுத்தேன். எங்க எங்க ப்ரோ இருக்கு அப்புட்ன்னா, கரெக்ட்டா இந்த பிளேஸ் ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ செல் என்ட்ரி தான். செல் என்ட்ரிக்காண்டி எடுத்திருந்தேன். பட் நம்ம ப்ராஃபிட்ல எக்ஸிட் ஆயிட்டோம். ஸ்டாப் லாஸ் வச்சு. ஸோ இங்க வரைக்கும் 180 சாரி 2880 அது வரைக்கும் வந்துச்சு அப்படின்ற மாரி வரும் அப்படின்ற மாரி ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தேன். பட் மார்க்கெட் வந்து அங்க ஓரளவு கன்சாலிடேஷன்லயே தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப கன்சாலிடேஷன்ல தான் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த லெவல்லயும் அதே மாரி எக்ஸாக்ட்டா அந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து அங்க கீழ வந்துட்டு மேல போச்சு அப்படின்னா, ஸோ டெஃபினெட்லி நான் ஒரு என்ட்ரி செட்டப் பார்த்தேன் அப்படின்னா, நம்ம அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இல்ல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த லெவலுக்கு மேல போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு லெவல் குடுத்திருந்தேன். அவங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டிபி இது, செகண்ட் இது அப்படின்ற மாரி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆல் டைம் ஹை போச்சுன்னா, அது எங்க நான் பார்த்து அனலைஸ் பண்ணேன் அப்புட்ன்னா, ஒரு தடவ மார்க்கெட் வந்து பயங்கரமா ஃபால் ஆச்சு ஆக்சுவலா. ஸோ எந்த இடம்?
ஆ எஸ். இந்த பிளேஸ் இருக்கு பார்த்தீங்களா? கரெக்ட்டா இங்க இருக்கும்போது தான் நான் அனலைஸ் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழ வந்துட்டு மேல போயிடுச்சு. அது 2வது. பட் இங்க இருக்கும்போது அனலைஸ் பண்ணேன். மார்க்கெட் மேல தான் போகணும். ஃபர்ஸ்ட்டு டைம் என்னோட கேரக்டர் அனலைஸ் வந்து தப்பாச்சு. பட் அதுவும் ப்ராஃபிட்டா தான் போச்சு. இங்க வரைக்கும் ப்ராஃபிட் போச்சு. நம்ம ட்ரில்லிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிட்டே இருந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ, ஆனாலும் நம்ம டிபி வந்து அடிக்க முடியல. ஓகேங்களா? ஸோ, அந்த டார்கெட் வந்து இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. அத ஃபில் பண்றதுக்கு கூட போகலாம். ஸோ, இது 2 செட்டப் ஓகேங்களா? ஸோ, இந்த அத ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. தென் யூஎஸ்டி ஜேபிஒய். யுஎஸ்டி ஜேபிஒய பொறுத்தளவு நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொல்லியிருந்திருப்பேன். மார்க்கெட் இது கீழ வந்து க்ளோஸ் வச்சுருச்சு. ஸோ, டெஃபினெட்லி இங்க ஃபேர்வெல் கேப் இருக்கு. ரீட்ரேஸ்மென்ட் எடுத்தோனே கீழ வரும்னு. அதே மாரி பாருங்க, இந்த லோவையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி திரும்ப இன்னொரு லோயர் லோ வந்துருச்சு. ஓகேங்களா? லோயர்ல வந்தோனே பாருங்க வித் ஆர்டர் பிளாக்கோட நல்ல ஒரு ஃபேர்வெல் கேப் இருக்கு. ஸோ, இங்க வந்து எங்க போய் என்ட்ரி ஆகலாம் அப்புட்ன்னா, அ ஃபேர்வெல் கேப் இங்க வரைக்குமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இது எல்லாமே ஒரு ஃபேர்வெல் கேப் தான். இதுவரைக்குமே ஒரு ஃபேர்வெல் கேப் தான் இருக்கும். லோ டைம் ஃப்ரேம் போனா இன்னமும் ஃபேர்வெல் கேப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ, கரெக்ட்டா இதில ஒரு பாதியில என்ட்ரி ஆயிட்டு, நம்ம ஸ்விங்குக்கு இதுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ, ஒரு 3 மினிட் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார் டவுன் குடுத்த உடனே நம்ம என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். ஸோ, இங்க வரைக்கும் எக்ஸாக்ட்டா 3 மினிட் டைம் ஃப்ரேம்ல வந்து ஃபேர்வெல் கேப் இருக்கு. ஸோ, கரெக்ட்டா நம்ம அங்க தான் நம்மளோட என்ட்ரியோட பிளேஸஸ் இருக்கு. கரெக்ட்டா பார்த்தோம்னா, நம்ம குத்துமதிப்பா போட்டதிலேயே கரெக்ட்டா அங்க தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்திருக்கு. சாரி என்ட்ரி பிரைஸ் இருக்கு. தென் ஸ்டாப் லாஸ் இந்த லெவல் போதும். ஓகேங்களா? ஸோ, எவ்வளோ பிப்ஸ் அப்புட்ன்னா, ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 40 பிப்பு ஓகேங்களா? இது வந்து கூட தான். பட் நம்ம என்ட்ரி இது அக்யூரஸியா தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ, அத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் நம்ம. தென் என்ட்ரி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுத்ததுக்கு தான் பார்க்கணும். ப்ராஃபிட் வந்து பக்கத்துல ஒரு 470 471 பிப் இருக்கு. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து 40 பிப்பு. ப்ராஃபிட் வந்து 470 பிபி ஓகேங்களா? ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோஸ் வந்து ரொம்ப கம்மியா வச்சாலுமே நல்லாருக்கும். நீங்க வந்து ஒரு என்ட்ரி பிளேஸ் பண்ணி நல்லா ஒரு ப்ராஃபிட் பண்றதுக்கு இதுல. ஓகேங்களா? தென் எஸ் ஏயுடி, ஜேபிஐ மட்டும் கடைசியா பாத்துரலாம். ஏயுடி, ஜேபிஐ பொறுத்தளவு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் டவுன்ல இருக்கு. பட் ஒன் டே கீழ க்ளோஸ் வைக்கல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒன் டே கீழ மார்க்கெட் எல்லாம் க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னா, நான் மார்க்கெட் இங்க வரைக்கும் போற பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா இங்க வரைக்கும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆர்டர்ஸ் தேவைன்னா மார்க்கெட் மேல தான் போய் ஆகணும். அப்படி மேல போகத்துல என்ன ஒரு இண்டிகேஷன் அப்புட்ன்னா, கரெக்ட்டா இங்க பார்த்துக்கோங்க. இந்த லெவலுக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்றீங்க, இல்ல இன்ட்ராடே பண்றீங்க அப்புட்ன்னா, இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுச்சு. 15 மினிட்ஸ்ல க்ளோஸ் வச்சுச்சுன்னா, ரீட்ரேஸ்மென்ட் என்ட்ரி எடுத்துட்டு, தென் இங்க வரைக்குமே நம்ம வந்து வைக்கலாம். நம்மளோட டிபி வைக்கலாம். அப்படி இல்ல அப்புட்ன்னா, மார்க்கெட் வந்து அங்க போனதுக்கு அப்புறமா டவுன்ல கூட நம்ம என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டவுனுக்கும் நம்ம ஒரு அருமையான ஒரு என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ சூப்பரா இருக்கும். எங்க என்ட்ரி பார்த்துட்டு தென் ஸ்டாப் லாஸ், டிபிலாம் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் கீழ போகும். இந்த லோவ ஈஸியா பிரேக் பண்ணி இந்த லோ வரைக்கும் வரும். ஓகேங்களா? என்னோட அனலைஸ் படி ஈஸியாவே வந்துரும். தென் ஃபைனலா நம்மளோட பிடிசி ஆக்சுவலா பிடிசி வந்து நான் ஒரு நாள் முன்னாடி ரெக்கார்ட் பண்றது எல்லாமே. ஸோ சாட்டர்டே ரெக்கார்ட் பண்றேன். இது வந்து சாட்டர்டே 3:00 வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சாரி 4:00 தென் பிடிசி வந்து நம்ம என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப கன்சாலிடேஷன்ல தான் இருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த கன்சாலிடேஷன் பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா ரொம்ப கீழ வரும். ஆக்சுவலா இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? என் ப்ராஃபிட்லேருந்து ஒரு ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருச்சு. இன்னொரு ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கு அப்டின்னா, என்னோட என்ட்ரி பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா? என்ட்ரி பிரைஸ் கரெக்ட்டா இந்த ஒரு அலாரம் வச்சிருக்கேன்ல, அந்த அலாரம்ல இருக்கு. என்னோட இன்னொரு என்ட்ரி ஓகேங்களா? மார்க்கெட் வந்து எங்க வந்து இன்னொரு என்ட்ரி நான் பிளேஸ் பண்ணுவேன்னா, கரெக்ட்டா இந்த லெவலுக்கு வந்துச்சு. வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணுச்சுன்னா, அந்த இடத்துல என்ட்ரி பிளேஸ் பண்ணுவேன். ஃபார் செல்லிங்க்கு மறுபடியும் ஓகேங்களா? அங்க ஏன்னா மார்க்கெட் எல்லாம் பார்த்தாலே தெரியும். ரொம்ப கன்சாலிடேஷன் ஆகுது. அதாவது ரொம்ப திணறுது. ஸோ டெஃபினெட்லி ஒரு பிரேக் குடுக்கணும். ஏன்னா இங்க ஃபுல்லா லிக்விடிட்டி பில்ட் பண்ணுது. இங்க எதுவும் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம் அப்டின்னா, லிக்விடிட்டீஸ் ஓகேங்களா? மார்க்கெட் மேல போய் அது லிக்விடிட்டிய ஃபுல்லா தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கீழ வந்துரும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் என்ன ஆகப்போகுது அப்படின்னு. ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்ப்போஸ்ல தான் கைஸ் ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் நாளைக்கு இந்த வீடியோ போடத்துல இது மார்க்கெட் இங்கேருந்து மேல போயிட்டு கீழ வந்துட்டுருக்கும்னு நெனைக்கிறேன். இல்ல மேல போய்க்கிட்டு இருக்கும். 2வது வருஷம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா?